தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய 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 விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பேசுகிறதுக்காக தான் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்திருக்கும். ஏன்னா ஒரு ஷோ அப்படின்னாலே ஒரு தலைப்புனா இங்கிட்டு ஒரு அணி, இந்த பக்கம் ஒரு அணி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் கவுண்டர் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இது இல்லாமல் இளையராஜா சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டும், இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு இளையராஜாவை நம்ம அறிமுகம் செய்ய வைக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஆமாம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க கரண்டில் இருக்க ட்ரெண்ட் சாங்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு உலகத்துக்கே ட்ரெண்ட் ஆனவர் என்றைக்குமே ஆல் டைம் ஃபேவரட் இளையராஜா சார் தான் அப்படின்னு நம்ம உறக்க சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது. இலே இங்கேருந்து கூப்பிட்றாலே இப்படி தான் சத்தமாக கூப்பிடுவோம். நம்மளை ஆக்கிரமிச்ச இந்த மாதிரியான ஓசைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓசை தான் பிற்காலத்தில் இசை வடிவமாக இருந்தது. ஒரு மனிதனுக்குள் இருக்கிற அத்தனை உணர்வுக்கும் பாட்டு போட்ட ஒரே ஒரு அது நம்ம இளையராஜா மட்டும்தான். நம்ம தனிமையில் இனிமை காண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா பாட்டு தான். ஒரு டிரைவ் பண்ணுறோமா, ஒரு காரில் போகும்போது சரி, ஒரு பஸ்ஸில் பயணிக்கும் போது சரி, கூட மனைவி வரலைன்னா கூட கவலைப்பட மாட்டோம். இளையராஜா பாட்டு எடுத்து வச்சிட்டோமா, இன்றைக்கி நம்ம பிளேலிஸ்ட்டில் என்ன இருக்குது, உங்களுடைய பிளேலிஸ்ட் கான்வர்சேஷன் வித் காட், கடவுளோடு பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கடவுள் அவர் தான். ஓகே, உங்க கடவுள் அவர் தான். ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. ஒரு பாட்டு சொல்லுங்களேன். இப்போ சட்டு ஞாபகம் வருது, கண்மணியே. கண்மணியே காதல் என்பது கற்பனையா காவியம்? கண்மணியே காதல் என்பது கற்பனையா? ஓகே, நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க? நான் ஒரு மீன்பிடி தொழில் செய்கிறவன். ஃபிஷர்மேனா நீங்க? ஃபிஷர்மேன்ல 7 வயசுலேருந்து 7 வயசுல மீன் பிடிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா. ஒரு பிளேலிஸ்ட் சொல்லுங்க. உங்க பிளேலிஸ்ட்ல இளையராஜாவோட சாங் என்ன நீங்க வச்சிருக்கீங்க? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். 2 பேரும் பாடுங்களேன். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கெங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், பொன்மாங்கனி செந்தேன் மலை என் நாவினியே தேவி, ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவி. எனக்கு உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஃபிஷர்மேன்லாம் ஒரு வாரத்துக்கு மீன் பிடிக்க போவாங்க, 2 வாரம் 3 வாரம் இப்படிலாம் ஆகும் இல்லையா நீங்கள் மீன் பிடிச்சிட்டு வரதுக்கு? உங்களுக்கு துணை அப்போ வந்து ஒரு ரேடியோ தான். இப்போ தான் சேட்டலைட் ஃபோன்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் சேட்டலைட் ஃபோனும் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மீன் பிடிக்க போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பாட்டோட லிஸ்ட் என்ன? இளையராஜா பாட்டு தான் எனக்கு பிடிச்சது. இளையராஜா அந்த கடலோட இசையும் இந்த இசையும் சேர்ந்து அது ஒரு தனி ராகம். வீட்டை கூட நாங்கள் மறந்துடுவோம். கடல் இசையும் இளையராஜாவின் இசையும் சேரும்போது வீட்டையே மறந்துடுவீங்க. அப்படி கேட்குற ஒரு பாட்டுன்னா என்ன பாட்டு? நீங்கள் கேட்ட ஞாபகத்தில் இருக்க ஒரு பாட்டு. என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே, உன்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோசமடி கிளியே, எனக்கேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே, என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே. உங்களோட பிளேலிஸ்ட் நேம் சொல்லுங்க. என்னுடைய பிளேலிஸ்ட் நேம் வந்து வலி நிவாரணின்னு வச்சிருக்கேன். வலி நிவாரணி. வலி நிவாரணி. ஓ, ஒரே டைப் ஆஃப் சாங்ஸாக இல்லாமல் எல்லாமே கலந்துருக்கும். சில நேரம் சோக பாடல்களே எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் சந்தோஷமான துள்ளல் பாடல்கள் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா டைமும் ஏதோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். சார் வணக்கம், நான் பழனியிலிருந்து வர்றேன். என் பேர் ராம்தாஸ் காந்தி. ஓ, எங்கள் ஊர்லேருந்து வரீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னோட பிளேலிஸ்ட் பேர் வந்துட்டு பண்ணைபுரம் சின்னத்தாய் மகன். பண்ணைபுரம் சின்னத்தாய் மகன் மகன். பிளேலிஸ்ட் பேர் இல்லை, அதில் என்னென்ன பாட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. தனிமையில் கேட்குறத தாண்டி ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருப்போம். பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது நல்ல பாட்டை வேணும்னே மாற்றி வைக்கிறதுக்காக ஒரு நடத்துனர் வருவாங்க, எமன் மாதிரி. நிஜமாவே அந்த நடத்துனர் அப்போ எமன் மாதிரி தான் தெரியுவாங்க. அப்போது வந்துட்டு ஒரு பல்லவியோ சரணம் 2வது சரணமோ ஏதோ ஒன்று அந்த ஆன்மாவை தீண்டி ஏதோ ஒன்றை உசுப்பி விட்டு கண்ணீரோ ஒரு உருக்கமான நிலைக்கு நம்மளை
கொண்டு போகும். வந்து நடத்துறோனே உங்களுக்கு எமன் மாதிரி தெரிகிற அளவுக்கு ராஜா இளையராஜாவோட பாட்டு பாட்டை உங்களை ராஜா உங்களை மாத்துற- அவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காருன்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படியான பாடல் வரிகள் உங்களுக்கு பிடிச்ச 2 வரிகள் என்ன உங்களுக்கு? சின்னத்தாய் பெத்த மகன்னு சொன்னேன். அந்த பொருண்மையில அந்த அர்த்தத்திலேயே வர்ற ஒரு பாட்டு இருக்குது. எம்எஸ் மாதுன்னு ஒரு இயக்குனர் இயக்குன படம் ஒன்று, தெய்வ வாக்குன்னு ஒரு படம். அவன் வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு அனாதை. அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வருது. அதை ஏற்றுக்கக்கூடிய சமூகமாக அது கிடையாது. அந்த வழியையும் அவன் பாட்டில் சொல்லணும். அதே சமயம் ஒரு பொண்ணு பாம்பு தீண்டி உயிருக்கு போராடுற ஒரு நிலையில் இருக்குது. அந்த பொண்ணு தூங்காமல் இருக்கிறதுக்காகவும் அவன் ஒரு பாடலை அங்கே பாடணும். அதே நேரம் அவனோட வழியையும் அங்கே பதிவு பண்ணணும். அப்போ அவன் பாடுறான், நாதாரம் இல்லாந்தரத்துவானோ ஏனாவோடு சேரும் நாட்டுப்புறகானோ ஏன் சொந்த கதைய சொல்லி படிக்க சந்தமில்லையே அத சொன்னாராது ஏன் சொந்தம் மாறாது நான் தாயார பார்த்தது உண்டு ஆனா தாயின்னு சொன்னதுமில்ல தினம் பாலூட்டி என்ன வளர்த்த பரிவான சொந்தமும் இல்ல ஊரு முழுக்க என் பந்து ஜனங்க உண்மை இருக்கும் வெள்ள மனங்க ஒரு காவல் இருக்கு என் கையை வணங்க நான் காணம் படிச்சேன் கண்ணை துறக்க ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சேன் ஒரு பழம் கேட்டு கண்ணு முழிச்சேன். நன்றி. சில பேர் பாட சொல்லும்போது கூச்சம் வந்துடும், பாட தடுமாறுவாங்க. ரொம்ப அழகா மனசுல இருந்து பாடுனீங்க. பின்னாடி கொடுங்க கேட்போம். பிளேலிஸ்ட்டுன்னு கிடையாது சார். கேசட், வினைல் ரெக்கார்ட்ஸ் அதுலேருந்து தொடங்கணும். உணர்வு, இந்த உணர்வுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா உணர்வுக்குமே இளையராஜா தான். பட் நான் அவரை வந்து ஒரு நன்றி உணர்வோடு பார்க்குறேன். எனக்கு அதிகமாக நல்லா பாட வராது. உயிரே ஒரு வானம் பாடி உனக்காக கூவுதுன்னு ஒரு லைன் வரும் சார். அந்த லைன் எனக்கு ரொம்ப டச் பண்ண லைன். எப்படின்னா, கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த வானம்பாடி நமக்காக கூவிக்கிட்டே இருக்கு. அந்த வானம்பாடியை நான் எப்பயுமே நன்றியோடு பார்த்துட்டு இருக்கேன், அண்ணாந்து பார்க்குறேன். நீங்க சொல்லுங்க உங்களுடைய பிளேலிஸ்ட். வணக்கம் சார், என்னுடைய பேர் பொன்னேரி இறையருள் மஸ்தான். நான் திருவாரூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். பேசிக்காக நான் வந்து இஸ்லாமிய பாடகர். எங்களுடைய முன்னோடி பாடகர் நாகூர் ஹனீஃபா அவங்கள வந்து இந்த திரைத்துறையில் வந்து அவங்களுக்கு எந்த பாட்டு கொடுத்தா அதை வந்து மக்கள் மனசில் நல்லா பதியும் அப்படின்னு சொல்லி அதை தேர்வு செஞ்சு அந்த பாடல்களை கொடுத்தது. அதாவது இவங்களுக்கு இந்த மாதிரி பாடுறவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற இசையமைப்பாளர்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு இந்த பாட்டை கொடுத்தாதான் நம்ம பாட்டு மக்கள் மனசில் பதியும் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த ஒரு மிகப்பெரிய பாடகரை வந்து திரைப்பட அந்த படத்தில் பாட வச்ச நாகூர் அடிப்பா முதல்ல பாடின பாடல் வந்து செம்பருத்தி படத்துல. ஆமாம், செம்பருத்தி படத்தில் பாடின பாட்டு. அதுல 2 வரி பாடுறீங்களா? நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமுத்து ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளியே ஆற்றிலே இக்கரையில் நின்று அக்கரைக்கு தூதுவிட கூடலாம் எண்ணத்தை சொல்ல நடு அன்ன பறவையை நான் எங்கு தேடுவேன் அடியே அமுதே இதுவே போதும். நன்றி சார். நாகூர் அனிப்பாவே நேர்ல வந்த மாதிரி உங்க குரல்ல ரொம்ப அழகா பாடினீங்க. வந்து கொடுங்க. தாளம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. சின்ன பிள்ளைலேருந்து எதனா வாசிச்சுக்கிட்டே இருப்போம். நான் கிராமத்துல இருந்து வந்தவன்.
தாளம் வாசிக்கிட்டே இருப்போம். வீட்டில் எந்த பக்கெட் இருந்தாலும் எது இருந்தாலுமே வாசிக்கிட்டே இருப்போம். அப்போ தலையில் இப்படி வாசிட்டு போவோம். தின்ட்டா திட்ட தின்ட்டா அப்படின்னு வாசிக்கிட்டே போவேன். தலையில வச்சுட்டு போவீங்க? ரோட்ல போகும்போதுங்கய்யா. உங்க தலையிலயா? வாக்கிங்களா? ஆமாங்க ஐயா. அப்படி தின்ட்டா திட்ட தின்ட்டா அப்படி வாசிட்டு போவேன். பைத்தியம்பாங்க. பைத்தியம் தான். இல்ல பைத்தியம்னு நம்மள எல்லாம் நார்மலா சொன்னா நமக்கு கோவம் வந்துரும். ஆனா இளையராஜா பைத்தியம்னு ஆமா, சொல்லும்போது இசைஞானி. ஆமா நான் இசைஞானி பைத்தியம் பைத்தியம் தான். அப்படின்னு நான் சொல்லி இளையராஜா ரொம்ப பைத்தியம் தான் சொல்லும்போது ஒரு பெருமையா இருக்கும் வந்து. வேற லெவல் ஒரு கெத்தா இருக்குங்கய்யா. ஆமா. அதுதான் நான் அடைஞ்ச ஒரு பெரிய பெருமை. ஆமா, நம்ம இளையராஜா பைத்தியமாவே ஒரு பாட்டு பாடுவோம். பாடுங்க. பாடுறேங்கய்யா. தேவதாசு கதைய போல எங்கதையாச்சு, ஒரு தேர போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு. நான் வேற ஏதும் புரியாம போனேன் பின்னால, அடவிளங்காத கதையாச்சு எல்லாம் பொண்ணால. தம்பி பொண்ண நம்பாத, நம்பினா எங்கதிதான். வணக்கம் சார். என்னோட பிளேலிஸ்ட் வந்து கோல்டன் சாங்ஸ் தான், பொன்னான பாடல்கள். இதை நான் வந்து என்னோட ஃபோனில் என்னோட கம்ப்யூட்டர்ஸில் வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடி செட் பண்ணது. 25 இயர்ஸ் முன்னாடி. இப்போ ஏதாவது ஒரு புது பேர் வைங்க என்னோட பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து டிப்ரெஷன் பில்லுன்னு வைப்பேன். டிப்ரெஷன் பில்ஸ். ஆமாம் ஆமா, நீங்க அப்ப மெடிக்கல் ஷாப் போறதே இல்ல. தேவை கிடையாது. ஒரு ஒரு கேட்கும்போது ஜாலியாக இருக்கும். பட்டு கண்ணம் தொட்டு கொல்ல ஒட்டி கொள்ளும். பட்டுக்கண்ணம் பாடுங்களேன். பட்டு கண்ணம் தொட்டு கொல்ல ஒட்டி கொள்ளும், ஒட்டி கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும். தென்றல் வந்து உன்னை கண்டு மெல்ல மெல்ல ராகம் ஒன்று பாடுதம்மா. ஹலோ, வணக்கம் சார். நான் டாக்டர் ஸ்ரீதர் முருகையன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்லேருந்து வரேன். திருவண்ணாமலை எல்லாரும் வந்து ராஜா சார் விரும்பி வரக்கூடிய ஒரு ஊர். எல்லாரும் ஒரு பிளேலிஸ்ட் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ராஜா சாருக்குன்னு பிளேலிஸ்ட்லாம் இல்லை, ஷஃபில் போட்டுட்டு எந்த பாட்டு வேணால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரிட்டு. ஆனாலும் காலை நேரத்தில் பிளேலிஸ்ட் சஃபில் பண்ணா எல்லா பாட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவருடைய டிவோஷனல் சாங்ஸ் நம்ம அந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆரம்பித்தோம்னா அது வந்து அந்த நாளே ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான நாளாக அமையும். நம்ம எல்லாத்துக்குமே பாடல்கள் வந்து வரிசைப்படுத்துகிறோம். ஆனால் ராஜா சார் எந்த கான்சர்ட் போனாலும் அவருடைய பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக அமைஞ்ச ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை தான் நான் முதல் பாடலாக என்னுடைய பிளேலிஸ்ட்டில் டெய்லி நான் வச்சுக்கிறேன். அதுக்கு தலைப்புன்னு நம்ம வைக்கணும்னா அவருடைய கையெழுத்து, அவருடைய ஆட்டோகிராஃப்லாம் ஆரம்ப காலத்தில் போட்டோம்னா இறைவனடி இளையராஜா அப்படின்னு போடுவார். அதுதான் என்னுடைய பிளேலிஸ்ட்டோட பேர், இறைவனடி இளையராஜா. அதில் முதல் பாட்டு ராஜா சாருடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு. சிவசத்யாயித்தோ யதி பவதி சப்த பிரபவித்தும் நச்சேதேவம் தேவோ நகலு குசலஹ ஸ்பந்திதுமபி. அதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிறவே பிரணம்தும் स्तोतुं वा कथमकृत पुण्यः प्रभवति. जननी जननी जगम्नी अगम्नी, जननी जननी जगम्नी अगम्नी, जगत्कारणिनी परिपूरणिनी, जगत्कारणिनी परिपूरणिनी, जननी जननी जगम्नी अगम्नी, जननी 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 जननी. இந்த பாடலோட ஆரம்பிச்சா அந்த நாள் மிக இனிமையான நாளாக அமையுன்றதுக்கு இது இல்லை. இந்த பாட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிட்டு வச்சிடலாம். இந்த பாட்டு வந்து ராஜா சார் வந்து அம்மன் மூகாம்பிகைக்கு போட்டிருந்தாலும் இந்த டியூன் ரொம்ப ஸ்பெஷலான டியூனு. இதில் இருக்கிற நீங்கள் வரிகளெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரிகளை போட்டுக்கலாம். இப்போ நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன், ரமண மகரிஷி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரமணா 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 இல்லை ராஜா சார் அங்கே கான்செப்டாக பண்ணார் திருவண்ணாமலையில். அப்போ பவதாரணி பாடும்போது இந்த பாட்டை பாடும்போது அவங்களால பாட முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்போ ராஜா சார் தடவி கொடுத்துக்கிட்டே பாடினாரு. அது இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. 1996 இல்லை. தொடர்ந்து பேசுவோம் பின்னாடி.
என்னோட பேர் அரவிந்த். அரவிந்த், நான் ஆக்சுவலாக கேரளாவிலேருந்து வரோம். கேரளால இருந்து வந்திருக்கீங்க. முதல்ல இங்கே இசைஞானி இளையராஜா சாரோட அன்பான ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் மலையாளம் சார்பாக வணக்கம் சொல்கிறேன். நான் இங்கே நிறைய தமிழ் பாடல்கள் போயிட்டு இருந்தேன். அப்போது நான் ஒரு மலையாளம் பாடலாம். என்னோட பிளேலிஸ்டோட பேர் சமாதானம். சமாதானம். ഓക്കെ. അമൃതമായി അഭയമായി ജനനി നീ എന്നുമില്ല, സ്മൃതിയിലും ജനിയിലും നിഴലായി നീ കൂടെ നില്ല, മിഴിനീരോ തെളിവാനോ നിഴലായി ഒരു പാട്ടായി നീ കൂടാം. எந்த மொழியா இருந்தாலும் இசை எல்லாத்தையும் சங்கமிச்சிரும்னு சொல்லுவாங்க. இளையராஜா கை வச்ச இடம்லாமே ராஜா கைய வச்சா அது எப்பவும் ராங்கா போனதில்லை அப்படின்னு வந்து அவருக்காகவே போட்ட மாதிரி ஒரு பாட்டா இருக்கும். உங்களுக்கு வேற தமிழ் பாட்டு தெரியுமா? ஆமாம், தமிழ் பாட்டு தெரியும். நெக்ஸ்ட் பாடுறதுக்காக வச்சிருக்கிற ஒரு பாட்டு. நெக்ஸ்ட் ஆனால் பாட சொல்லுங்க. பாட்டுக்குயில மனசுக்குள்ள கற்றுக்கொன்றும் பஞ்சம் இல்லை பாடப்பா, கவலை கட்டு கொல்லிக்கிட்டு കവലൈപ്പെട്ട് പട്ട് കെട്ട് ആടപ്പാ, എല്ലാവരും സ്വർഗത്തിലെ. അടുത്ത് ഇതിൻ്റെ വേറൊരു കീ ആയിട്ടുള്ളൊരു വരിയുണ്ട്, അതൊന്ന് പാടുறதுக்கு ட்ரை பண்ணு. என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னே பாரு, நட்பை போட்டால் என்று சொல்லுவே. என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னே பாரு, என் நட்பை போட்டால் என்று சொல்லுவே. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். ஆமா, தேங்க்யூ. ஒரு சின்ன போட்டி உங்களுக்கும் இவங்களுக்கும். நான் ஒரு பாட்டோட பல்லவியை நான் பாடுறேன், அதற்கு எதிர் உணவுல இருக்க ஒரு பாட்டை பாடலாமா? போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னால் பொன்மணி, இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ், வேலன் வேலை சக்சஸ், இனி காலை மாலை கிஸ் கிஸ், நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னாள் பொன்மணி. இஞ்சிடோ பழகா மஞ்ச செவ பழகா கள்ளச்சீரிப்பழ பெரும் காத்து தானங்களே வருது, மறக்க மனம் கூடுதில்லை, இஞ்சிடோ பழகா மஞ்ச செவ பழகா கள்ளச்சீரி பழகா, மறக்க மனம் கூடுதில்லை. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போன பின்னும் நம்ம பொழப்பு என்னாச்சுங்க, விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி, விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி, ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. சினிமாவும் இசையும் அப்படிங்கிற இந்த தலைப்புல ராஜா சாருடைய பங்களிப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே துளியும் குறைவு இருக்காது, அவருடைய உழைப்புலையும் சரி அவருடைய படைப்புகளையும் சரி. ஆனா எந்த பாட்டு சார் இந்த வரிகளுக்கும் இந்த இசைக்கும் அப்படியே பிக்சரைசேஷன் பாத்தீங்கன்னா அந்த காட்சி அமைப்புகள் அப்படி ஒன்றி போகுது. இன்னைக்கும் என் மனசுல இந்த காட்சி அப்படியே நிக்குது. இளையராஜாவும் சிச்சுவேஷனும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது காலேஜ் டேஸ்ல கல்லூரியில அவங்க அந்த ஏஜுக்கு அவங்க மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் படிச்சது கும்பகோணத்துல, சேது படம் கும்பகோணத்துல தான், அந்த காலேஜ் டேஸ்லாம் கும்பகோணத்துல தான் எடுத்தாங்க. எனக்கு ரிமைண்டர் அந்த சாங் கேட்கும் போதெல்லாம் என் காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வரும். அந்த வகையில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் மைண்ட் செட்டு அப்படின்னு அவர் இசையமைத்த பாடல் வந்து, பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்ணு ஒண்ணு போனா ஏ
சிட்டான் சீனுக்கு சிட்டான் சீனுக்கு சா ஏ சிட்டான் சீனுக்கு சிட்டான் சீனுக்கு சா இல வட்டம் எல்லாம் சுத்தி வரும் தானா இலசுகளை தடுத்தா அது கேட்காது பழசுகளை திரும்பி அது பார்க்காது சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம் ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு கல்வி என்னும் செல்வம் காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா இந்த பாட்டு சார். 80s 90sல வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளை வச்சு நிறைய படம் எடுத்தாங்க. விலங்குகளை வச்சு. ராமநாராயண் படம் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அன்னை ஒரு ஆளையும் கூட அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வந்திருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஒரு அண்டர்ரேட்டட் பாட்டு, அதாவது 2 நாய் வந்து டூயட் பாடுற மாதிரி சார் சுச்சுவேஷன். 2 நாய் duet 2 பண்ணுவாங்க. நாய் டூயட் பாடுற மாதிரி. செல்வின்னு ஒரு படம். அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதில் அந்த இதில் அந்த யூடியூப்ல அந்த பார்த்தீங்கன்னா டைரக்டர் இப்படி இந்த அருமையான பாட்டை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பற்றி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அப்போ அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி அவர் அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்துருப்பாரு. ராஜா சாரோட பெரிய பிரச்சனையே ஹீரோ ஹீரோயின் காதலிக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா நிறைய பாட்டு பாடுவாரு. நாயை காதலிக்கிறதுக்கும் உச்சபட்சமா ஒரு பாட்டை போட்டு கொடுத்துருவாரு. நீங்க பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த பாட்டோட வரிகள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாட்டு ஞாபகம் இருக்கு சார். இளமனது பழக்கனவு விழிகளிலே தெரிகிறது அந்த பாட்டு கேட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். எந்த பாடலுக்கு காட்சியும் இசையும் ஒண்ணா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயம்? நான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேன், நீங்க மைக்கை வச்சுட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க போயிட்டோம், மறந்துட்டோம், சாரி, சொல்லுங்க. அவங்க தேட்ரோவில் இருந்துட்டு அவங்க காண கருங்குயிலே பாட்டு பாடினாங்க இல்லைங்களா? அந்த பாட்டு பாடும்போது முதல்ல ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலான்னு சொன்னாங்க. ஆனால் இங்கேருந்து மொத்தமே ஒரு 10 பேர் தான் சேர்ந்து பாடினாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து மொத்த கூட்டமாக இணைஞ்சிட்டாங்க. அந்த இடம் என்னென்னா அட்டங்கிற இடத்துல வந்து மொத்தமும் கேங்காக ஃபார்ம் ஆகிட்டாங்க. அப்போ என்னென்னா, அது அந்த பாடலில் இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்லி பாட்டை கேட்காதவங்களால கூட இமேஜின் பண்ண முடியும். முதல்ல வந்து ஒரு குரூப்பாக நம்ம வந்து அதில் இணைய முடியும். ஸோ அப்படி ஒரு இது வந்து ராஜாவோட பாடல்களில் உண்டு. இப்போ எண்ணினிய பொன்னிலாவே பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா தரரத்தா தத்தா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று வரும். அந்த இடத்துல அப்படியே நம்ம இமேஜின் என்ன வரும்னா, வெள்ளை உடையோட ஏஞ்சல்ஸ் மேலேருந்து கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். நிறைய டைரக்டர்ஸ் வந்து பிக்சரைஸ் பண்ணுறதுல தோற்றுருப்பாங்க. ஏன்னா இளையராஜாவுடைய அந்த இமேஜினரி இருக்குல்ல, அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இப்போ நம்ம அழகி படமே நம்ம பார்த்தோம்னா, ஒரு நிறைவேறாத காதல், அந்த காதலியை வந்து ஒரு நாள் அவன் சந்திக்கிறான். அவளை எப்படியோ அப்படியே அவளை கற்பனை பண்ணி வச்சிருக்கான், அப்படிலாம் வாழ்வா இப்படிலாம் வாழ்வான்னு. ரொம்ப மோசமான ஒரு நிலையில அவன் பார்க்குறான். அப்போ வந்து 2 பேருக்குமே வார்த்தை வந்து இங்கே இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கிற நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையா கண்ணீரான்னு தெரியல, இந்த இடத்துல இருக்கு. அதை ரிலீஸ் பண்ணவே பண்ணாது அந்த காட்சியிலேருந்து நம்ம பாடலை கேட்காம போயிட்டோம்னா. ஆனால் அந்த இடத்துல வந்து இளையராஜா வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பாரு, ஊங்குத்தமா, அவ்வளோதான். அந்த இடத்துலயே நமக்கு வந்து கண்ணீர் அது வரையும் அங்கே இருந்துச்சாருன்னு என்ன தெரியாது, பட் கண்ணீர் பொல பொல பொலன்னு வர ஆரம்பிச்சிடும். இன்னும் நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது சோகப்பாட்டு தான், வேறு வழியில் நான் சொல்லி தான் ஆகணும். இப்போது நீங்கள் கேட்ட வேலை பிள்ளை நீலான்னு ஒரு பாட்டு சார். ஆக்சுவலாக அந்த பாட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா, என்னோட தம்பி, நான் தான் அங்கே இருக்கேன். நாங்கள் என்னோட கனெக்ட் ஆகுறது என்னோட லைஃபோட அப்படியே கனெக்ட் ஆகிடும். நாங்கள் தான் அங்கே இருக்கோம். எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடும் அந்த பாட்டு பார்க்கும்போதெல்லாம். அது வந்து நான் எனக்கு தான் பாதிச்சிருக்குன்ற ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பிசி ஸ்ரீராம் சார் சொல்கிறாரு, அந்த பாட்டு வந்து என்னோட ஃபேமிலியாக எனக்கு வந்து ரொம்ப ரிலேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்போ ஒரு தலைமுறையே பாதித்த பாட்டாக அந்த பாட்டு இருந்திருக்கு. ஈரவெளி காவியங்கள்னு 1981 எடுக்கப்பட்ட படம். பொதுவாகவே அந்த சுச்சுவேஷனுக்கு போடப்பட்ட பாட்டை தான் அவரே அதில் இறக்கி வச்சிருப்பார். அதில் என்கானம் இன்று அரங்கேறும் ராகங்கள் தாளங்கள் கூட ராஜா உன் பேர் சொல்லும் பாரு அப்படிங்கிற ஒரு பாட்டு நம்ம ரொம்ப ரசிச்ச ஒரு பாட்டு தானே. இப்போ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, நான் உங்களுக்கு தான் நான் எடுத்து தாங்கிக்க முடியல, கேட்ட உடனே ஐயோ இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ராஜா சாருடைய காலத்துல நம்ம ரிவ்யூ பண்ணல அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கா? ரொம்ப ஆக்டிவா நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஒரு 1000 படங்களுக்கு மேல பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்துல நீங்க ரிவ்யூ பண்ணலன்னு ஒரு வருத்தம் இருக்கா?
அந்த காலகட்டம் முடிஞ்சுதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா Well அது said. அது அது எதுவும் நம்ம கடந்த காலம் மாதிரி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாமே வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. மிஷ்கின் அவர்களோட சைக்கோ பண்ணதும், தியாகராஜன் குமாரராஜாவோட போன வருஷம் மாடர்ன் லவ் ஆந்தாலஜி பண்ணதும், இந்த மாதிரி இந்த வரிசையில் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம்ல. வெற்றிமாறன் அவர்களோட விடுதலை ஒன் பண்ணது, இதெல்லாமே சமீப கால படங்கள் தானே. ஒரு ஒரு மனுஷனுடைய ஞானம் என்பது என்னங்கிறத அவரு ஒத்துக்கவே இல்லை. எல்லாரும் என்ன ஞானின்னு சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் நான் ஜீரோல தான் இருக்கேங்கிறது தான் அவர் ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே அவர் பதிவு பண்றது. அதுதான் அந்த நியூட்ரல் தன்மை தான் இன்னும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்ட். அதனோட அந்த பாடல்களுடைய நீடிப்பு தன்மைக்கான காரணம் என்னன்ட்டு நான் அவர்கிட்டயே கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு ஒரு நீளமான இன்டர்வியூ யூடியூப்ல இருக்கு, தயவுசெய்து பார்க்காதவங்களாம் தயவுசெய்து பாருங்க. அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அழகான ஒரு வார்த்தையை பிரயோஜனப்படுத்திருப்பாரு, உயிரோட்டம். அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அது எனக்கு மட்டும் வருதா, மற்றவங்களுக்கு வரலையா அப்படின்றதெல்லாம் பொறுத்து லெட்ஸ் நாட் கெட் இன்டு இட். பட் அந்த உயிரோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பாடல்குள்ள இருக்கு, அது உங்களை உருக்குது, அதுதான் உங்களை உலுக்குது. நம்ம வளர்ந்த காலத்திலிருந்து வளரக்கூடிய காலம் வரைக்கும் அவருடைய இசை கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். அது ஒன்று. இன்னொன்னா கிராமிய இசையை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணாரு, பாப்புலரைஸ் பண்ணாரு. ஒரு கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் வந்துட்டு ஒரு கதாநாயகராக ஆகலாம்னு, ஒரு கரகாட்டக்காரன் கூட நீங்க ஒரு ஹீரோவா பார்க்கலாம் அப்படின்னா அவர் இசை வழியாகத்தானே உங்களுக்கு டக்குன்னு தோணும். ஒரு தார தப்பட்டை இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ஒரு நார்மல் ஒரு பாடல்களுக்குள்ள இறங்கி அது நீங்க ரசிக்கக்கூடிய பாடல்களாக மாறலாம். அது ஒரு நார்மலான ஒரு சினிமா ஜனரஞ்சகமான ஒரு பாட்டை ஆக்கலாம் அப்படிங்கிறது அவர் வழியாகத்தான் நம்ம கத்துக்கிட்டோம். ஏன்னா அது வரைக்கும் ஏன் தார தப்பட்டை வாசிச்சா பாட்டு இப்படித்தான் இருக்கணும்ட்டு கிடையாது, இந்த சமூகம் மட்டும்தான் அதை ரசிக்கணும்ட்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஞாபகப்படுத்தினதாக இருக்கட்டும். கிளாசிக்கல் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் எப்படி மாத்தினாரு, அதை எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிட்டாரு, அதை எப்படி படத்துக்குள்ள அவர் சேர்த்துக்கிட்டாரு, அதுக்குள்ள அவர் விளையாடின விளையாட்டுகள் என்னென்ன அப்படி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வர்க்கம் மட்டும்தான், இந்த மக்கள் மட்டும்தான் கிளாசிக்கல் மியூசிக் எங்களுது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு கிராமர் அது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு முக்கியமான கலைஞனாக இருந்தாலும் ஒரு முக்கியமான படைப்பாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை வேலை என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா, ரூல்ஸை உடைக்கணும். இது இப்படித்தான், அது அப்படித்தான், ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்படி ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. நீங்க இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னா அப்படித்தான் வச்சிருக்கணும் கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தளபதியில அவர் வந்து ஒரு தேவாரம்ல இருந்து ஒரு வரியை பிரயோஜனப்படுத்துனதாக இருக்கட்டும். சிந்து பைரவியில அவர் வந்து தியாகராஜ கீர்த்தனை எப்படி பிரயோஜனப்படுத்தியிருப்பார், அவர் ஒரு புது ராகத்தை அதுக்குள்ள அமைச்சு அந்த 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 ஸ்ட்ரக்சரை அவர் உடைக்கிறாருல்ல, அதுதான் ஒரு கலைஞனுடைய ஒரு வேலையாக பார்க்குறேன். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அவருடைய சமூக பயன்களை பொறுத்த வரைக்கும். அதாவது இளையராஜா என்பவர் தனக்கான வெற்றியாக இல்லாமல் ஒரு சமூகத்தின் அடையாளமான வெற்றியாகவும் இன்னைக்கு நமக்கான வெற்றியாகவும் அவரோட வெற்றி இருக்கு. உங்ககிட்ட இளையராஜா மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு காதல் சொல்லுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு வந்து அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கோபம் கூட இருக்கு, என்னங்க எங்களை விட பயங்கரமா இளையராஜா ஃபேனா இவங்க அப்படின்னு. நான்லாம் வந்து நான் என்னை விட நான் ரொம்ப சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து ராஜா ரசிகரா ஒருத்தர் இருக்காருன்னா நீ எல்லாம் சும்மா நான் தான் அப்படின்னு நினச்சிருப்பேன். அப்புறமா இணையம்லாம் வந்த பிறகு ஒரு வெளி நமக்கு கிடைக்குது இல்லையா, அதில் நான் வந்தோடனே கூட இங்கே இருக்கிற இவங்க 2 பேருமே எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு 20 இயர்ஸ்லாம் நாங்கள் 2 பேரும் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. அது காரணம் என்னன்னா TFM பேஜ்னு ஒரு பேஜ் இருந்துச்சு அப்போ, தமிழ் ஃபிலிம் மியூசிக். அது இளையராஜா யாஹூ குரூப் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதில் தான் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனது. அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது இருந்துச்சு உன்னை விட வெறி பிடிச்ச ஆள்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒரு நமக்கு ஒரு அகங்காரம்லாம் இருக்கும் இல்லையா, நான் தான் அப்படின்னு. அதை உடச்சி நொறுக்குனது இன்டர்நெட் தான். இன்டர்நெட் வந்து தான் நான் பார்க்குறேன் இவ்வளோ பேர் ஐயோ பயங்கரமாக இருக்காங்களே இவங்கெல்லாம். ஏன்னா ஆனாலும் கர்வம் வந்து நமக்கு குறையல எப்போவுமே. அதுதான் ராஜாவோட மேஜிக்னு தோணுது. மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறாங்களா? நான் இருக்கிறாங்க கண்டிப்பாக. ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க? நான் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். பவதாரணி அவங்க இப்போ சமீபத்தில் காலமானாங்க இல்லையா, அவங்க காலமான போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து அதை தான் வீட்டில் நடந்த ஒரு துக்கமாக பார்த்துச்சு. அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து பவதாரணியை இவ்வளோ பேர் விரும்புகிறாங்கன்றதே பல பேருக்கு தெரியாது. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தான் வீட்டில் நடந்த துக்கம் மாதிரி ஒரு செலிபிரிட்டி வீட்டில் நடக்கிற துக்கத்தை பார்க்கறதுக்கு. அப்போ அவர் வந்து ஒரு ரேஷன் கார்டில் பேர் போடாத ஒரு உறுப்பினர் தான் பல பேரோட வீடுகளில். எங்கள் வீட்டிலலாம் அப்படிதான், எல்லார் வீட்லையுமே அப்படிதான் அவர். அதனால அவரை எப்படிங்க லவ் பண்ணாமல் இருக்க முடியும்? என்ன காரணம்னு கேட்குறீங்க, எப்படி இருக்க முடியும்? ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. நான் பிறந்து வந்து நான் வளர்ந்த காலகட்டங்களில் காற்றை நிரப்பி இருந்தது அவரோட இசை தான். ஹிட்டுன்னா அது ஒரு காலம். நான் குழந்தையா இருந்து நான் பார்த்த காலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் திரும்ப வரவே வராது. இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கோ யாருக்குமே அந்த காலங்கள் கிடைக்காது. தொட்டா ஹிட்டு, ஒரு படம் போட்டா ஹிட்டு தான்.
அப்படியே காதுகள் தேன் மாதிரி வந்து பாஞ்சிட்டே இருக்கும். உங்க காதுகள்ல தேன் மாதிரி பாஞ்ச ஒரு பாடலை பாடுங்களேன். இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். உறக்கமில்லை எனினும் கண்ணில் கனவு சுமந்து போகிறேன். தேவதை பாடலில் பூவின் ஊர்வலம் நீ அதில் போவதாய் ஏதோ ஞாபகம். வெந்நீரில் நீராடும் கமலம் விலகாது விரகம். வா. நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே. உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே. ஓ பூவும் மாளானதே. நான் இன்னாரோட பையன் சொல்றதுல சில பேருக்கு பெருமை இருக்கும். அந்த மாதிரி லீடியன் நாதஸ்வனுடைய அப்பா அப்படிங்கிற ஒரு பெருமையை அவர் புள்ள இன்னைக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. அவருடைய உழைப்புனால அவருடைய குழந்தைக்கு அவரே குருவாகவும் இருந்து ஒரு வழி நடத்தியிருக்காரு. ஆனா அவருடைய இசைக்கு இசைஞானி தான் குரு, அவருடைய இசை குரு. அடுத்ததாக 2 சிறப்பு கெஸ்ட், 2 பேருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. ஒரு இயக்குனர், அவர் ஒரு யூடியூபராக தன் வாழ்க்கையை தொடங்கினா கூட இன்னைக்கு ஒரு இயக்குனராகவும் ஆகான்ல அவருடைய படம் வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அவருக்கும் இளையராஜாவுக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் இன்னைக்கு கேட்க போகிறோம். ஏன்னா அவர் யூடியூப் பயணியராக இருந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்குள்ள இளையராஜாவின் தாக்கம் என்ன அப்படிங்கிற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வந்து விக்ரம் அப்படின்னாலே ஸ்பூஃப் வீடியோஸ், ஒரு சாங் ரெக்கார்டிங்கை எப்படி ஸ்பூஃப் பண்ணுறது, அதை வந்து என்டர்டெய்னிங்காக எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதான் அவருடைய பெரிய கலை. அவர்கிட்டையும் நம்ம இளையராஜா பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய வெளிநாட்டு சேர்ந்த இசைகளை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, நிறைய அதை பற்றி பேசியிருக்கீங்க. அது சார்ந்து நிறைய ஒரு ஃபாலோவர்ஸும் உங்களுக்கு ஒரு வந்திருக்காங்க இல்லையா? ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்போ நீ இங்கே தான்ப்பா வந்தாகணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த பாட்டு நான் சொல்லி வச்சுருந்தேன், இது கொஞ்சம் கேளுங்க. இல்லை இல்லை இல்லை, நல்லா கவனிச்சு கேளு. நல்லா கவனிச்சு கேளு. வெரி குட். இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஐயோ ஐயோ சொல்லுங்க. இல்லை இல்லை, அந்த தம்பி எவ்வளோ அழகாக பாடுறோம் பாருங்க. சரிங்க. வெரி குட் வெரி குட். இப்ப தம்பி நான் சொல்ற மாதிரி நீ பாடு. ஏரியில இளந்த மரம் தங்கச்சி வச்ச மரம், நீங்களாம் வச்ச மரம், நானும் வச்ச மரம், வச்ச மரம் கீழே. கரெக்ட், வெரி குட். இப்ப நீங்க சேர்ந்து பாருங்க. ஏரியில இளந்த மரம் தங்கச்சி வச்ச மரம். இதுதான் ராஜா. இதுதான் ராஜா. இந்த பாட்டில் தான் அவரோட மைண்டில் என்ன, அவர் வந்து இந்த பாட்டெல்லாம் என்ன மாதிரி பண்ணுவார் நிறைய எங்கேயுமே இருக்காது, இன்டர்வியூல ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பாட்டில் அது அவரே சொல்லியிருப்பார், பச்சை மரம் கீழே அப்படிப்பாரு. அவருக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்கும் அவருக்கு. அந்த டைமில் இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம், டீகோட் பண்ணுறோம், இந்த கிட்டார் இருக்குது, பியானோ இருக்குது, பேஸ் இருக்குது, தபலா இருக்குன்றோம். அப்போல்லாம் அவருக்கு நான் யார்ட்டையாவது சொல்லணுமே மாதிரி தான். இப்போ கூட கடவுள் இப்படி வாசி வயலின் ஸ்டேஜ் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒன்று இருக்கும். அது அவருக்கு ஏன்னா அவருக்கு ஆசை, நான் இப்படி தான்ப்பா கம்போஸ் பண்ணேன், நீங்கள் அது பாருங்க இதை. அப்போ யார்ட்டையுமே என்னால் சொல்ல முடியலன்னு ஒரு தவிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். அவர் மண்டக்குள்ள அவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிச்சதே ஜீனியஸை விட ஒரு ஸ்பீடான ஜீனியஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பாட்டு கொடுத்துடலாம், ஏன்னா 5000 7000 பாட்டுங்கிற சும்மா வந்துடாது. இப்போ ஒரு 5 படம் 6 படம் பண்ணும்போதே வந்து நமக்கு டயர்டாயிரும். அந்த வேகமாக நம்ம வந்து பயங்கர மாஸ்டர் பீஸ் நினச்ச பாட்டெலாம் 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் பண்ணாருன்னா அவருக்கு என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு எனக்கு புரியல. நான் ஆரம்பத்தில் ராஜா பாட்டெலாம் கேட்கவே இல்லை. நான் வந்து பயங்கர ஃபாரின் ஸ்டைல்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கர பீட்ரு காலேஜ் டைம்னு சொல்லிட்டு நான் ராக், மெட்டல், ஹிப்ஹாப், ஜாஸ்ன்னு எல்லா ஜானரும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேட்டுகிட்டே இருக்கும். இரு இதெல்லாம் நம்ம ஊர்லேயே வந்திருக்கே, இதெல்லாம் எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லும் போது தான் எனக்கு இளையராஜா யாருன்னு எனக்கு தெரியுது. பாக்கு கேட்கும் போது நம்ம ஊரில் ஆல்ரெடி ஒன்று பண்ணி முடிச்சிட்டாங்க, ஜாஸ் இங்கே இருக்கு, இது பிரேக் இருக்கு, ஃபங்க் இருக்குன்னு சொல்லும் போது தான் இவருங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் ராஜாவோட ஃபுல் இது உங்களுக்கு தெரியணும்னா நிறைய பாட்டு நீங்கள் வெளியே இசை கேட்க நம்ம ஊரில் ஒரு ஆள் இருந்திருக்காருல்ல எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் வெளியே சொல்லாமல் இருந்திருக்காருங்கிற அந்த மரியாதை மதிப்பு எனக்கு அப்போ தான் எனக்கு வரவே ஆரம்பிக்குது.
எனக்கு நீங்கள் சொல்லி இந்த பாட்டு கேட்டவுடனே பஸ்ஸோட ட்ராவலில் மொத்த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஆம்பியன்ஸ் இருக்குல்ல, என்ன மாதிரி மனிதர்கள் வாழ்வியலை வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க பஸ்ஸில் ஏறுறவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதையும் அந்த சாங்களை கொண்டு வந்திருப்பார் பாருங்க சிவகுமார் சாரோடைய அந்த படம் வந்து, கருவாட்டு கூட முன்னாடி போ, அது அப்படியே அந்த பாட்டு இன்னைக்கும் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 2K கிட்ஸ் வந்து எனக்கு தெரியும் இந்த ஒரு பாடல் போதும்னு நினைக்கிறேன். டீகோட் பண்ணீங்கன்னா கத்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு. அடுத்து விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட கேட்கலாம். நிறைய கம்போசிஷனை பற்றி ஒரு வீடியோஸ் பண்ணுறீங்க. அதாவது இந்த இசையமைப்பாளர் எப்படி இசையமைச்சாரு, அந்த இசையமைப்பாளர் எப்படி இசையமைச்சாரு. ஏன் இளையராஜா பற்றி நீங்கள் போட்ட ஒரு வீடியோவோட நிப்பாட்டிட்டீங்க? ஏன்னா அது ஒன்றுக்கு தான் பண்ண முடிஞ்சிச்சு. மிச்சம் எல்லாத்துலேயும் ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் அதில் ஒரு கொஞ்சம் கோளாறாக இருந்தால் தான் என்னால் அதை கிண்டல் பண்ண முடியும். என்ன சொல்கிறது, இது இங்கே இந்த ஜோக் உட்காரும். அப்படி நிஜமாலே உட்காந்து ஒரே ஒரு பாட்டு வந்து அடிக்குது குளிர் பாட்டு தான். அந்த பாட்டில் ஏன்னா ரஜினி சாரை பாட வச்சிருப்பாப்ல, அது அது அவரே ஸ்பூஃப் பண்ணி பண்ண பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இதில் நாங்கள் வந்து ஓகே இப்படி ஒரு ஸ்பூஃப் ஜானர்லேயும் அவர் ஒரு பாட்டு வச்சிருக்காருன்றதை வெளியில தான் சொன்னோம். மிச்சம் எல்லா பாட்டுக்கும் நாங்கள் ரொம்ப யோசித்தோம் இதை எப்படி சிரிப்பாக மாற்றுறதுன்னு. இந்த பாட்டுக்கு தான் அவ்வளோலாம் யோசிக்கல. இல்லைடா அவங்களே சிரிப்பாக தான் வச்சுருக்காங்க, இதை எடுத்து அப்படியே வச்சாலே போதும், எதையுமே மாற்ற தேவையில்லைன்னு பண்ண பாட்டு அது. இங்கேருந்து ஒரு தமிழன் போய் ஒரு வெளிநாட்டு ரியாலிட்டி ஷோவில் போய் ஒரு பெரிய ரெக்கார்டோட திரும்ப வந்த ஒரு பையன். பட் அவரை உருவாக்குறதுல உங்களுக்கு என்ன சார் பெரிய சேலஞ்ச் இருந்தது? அதில் இளையராஜாவுடைய தாக்கம்? நான் முதல்ல ஒரு மியூசிக் ரசிகன். ஓகே, அது நமக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் மியூசிக்கை கேட்டால். அந்த மாதிரி மியூசிக்கை கேட்க ஆரம்பித்தது என் வயசில் இருக்கும்போது, சின்ன வயசில் இருக்கும்போது ராஜா சாரோடைய சாங்ஸ் தான். அது ரொம்ப எங்கள் வீட்டில் யாரும் மியூசிஷியன்ஸ் கிடையாது. அப்போது எனக்கே தெரியல நான் என்ன மாதிரி ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு எப்போ நிரூபணம் ஆச்சுன்னா என்ன அறியாமல் அழ ஆரம்பிக்கிற போது தான் ரொம்ப மியூசிக்கை ரசிக்கிறோம் போல இருக்குன்னு தோணுச்சு. அது மாதிரி நிறைய பாட்டுங்களுடைய சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப என்ன எமோஷனல் ஆக்கும். நிறைய தனியாக இருக்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாட்டை கேட்டு தனியாக இருப்பேன், யார்கிட்ட பேச மாட்டேன். ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, எனக்கு கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா நான் எப்பயுமே அவரோட கனெக்டட்ல இருப்பேன். அப்போ பாட்டு கேட்குற ஆப்ஷன்ஸ் கூட ரொம்ப கம்மி. எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்ட் கூட இருக்காது. அப்போ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு திட்டு வாங்கிட்டு ரிவைண்ட் பண்ணி அந்த டேப் ரெக்கார்டில் கேட்பேன். அப்போது திட்டுவாங்க, பட்டனை மெல்ல மாதிரி பட்டன் போயிடும். அந்த மாதிரி டைம்லேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த பாட்டை கேட்கும்போது. அதை கேட்டு பல தடவை அழுதுருக்கேன். அப்போ நான் யோசிப்பேன், நான் ரொம்ப லேட் மியூசிக்கு. அஜய் சார்லாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்க வரும்போது அது சின்ன குழந்தைங்கள்லேருந்தே மியூசிக் சொல்லி கொடுக்கணும். நான் டூ லேட்டுன்னு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பையன் பொண்ணு யார் பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு மியூசிக் தான் வர வைக்கணும்னு நான் நினச்சதே இல்லை சத்தியமாக. இப்போ வரைக்கும் வர வைக்கணும், மியூசிக் கம்போசர் ஆக்கணும் அப்படிலாம் எண்ணம் இல்லை. மியூசிக்கை நல்லா கேட்க தெரிஞ்சாலே அதுவே ஒரு பெரிய குவாலிட்டி. மியூசிக் பண்ணி பெருசாக பண்ணணுன்ற மியூசிக் கேட்கும்போது ஒரு யாரும் எங்கள் சவுண்டு எங்கேயாச்சும் பண்ணால் கூட நாங்களாம் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், அதை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுவேன். அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்கணுன்னா அந்த வால்யூம் வைக்கிறதுல வால்யூம் குறைக்கிறதுல எப்படி கம்மி பண்ணணும். ஒரு வீடு வந்துருச்சு ஆனால் காரில் பாட்டு கேட்டுட்டு இருக்கு, பாதியில் நிறுத்திட்டு அப்படியே இறங்குறது, இதெல்லாம் தான் மியூசிக்கு நம்ம கொடுக்குற சின்ன சின்ன மரியாதை. இந்த மரியாதையை கரெக்டாக நம்ம கொடுத்து எங்கே யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கோமோ அவங்களுக்கு நன்றியோட, அந்த நன்றின்ற வார்த்தையை நீங்கள் கேபிட்டல்ஸில் எழுதிக்கலாம். அந்த நன்றி இருக்கும்போது தான் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூனிவர்ஸ் வந்து அப்படி தூவிட்டு போகும். அப்படி தூவிட்டு போன ஒரு விஷயந்தான் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க 2 பேருமே. அந்த ராஜா சார் மேலே இருக்கிற நன்றி. இன்னைக்கு ஒரு பருக்கு சாப்பாடு நான் சாப்பிட்றேன்னா அதுக்கு நன்றி அவருக்கு தான். அதுபடியே பசங்க இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க சார். இந்த பெருமை எல்லாமே மறுபடியும் ராஜா சாருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. நான் சாப்பிட்ற ஒரு பருக்கு சோறு கூட இளையராஜாவுக்கு சமர்ப்பணம்னு மொத்தமாக அவர் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டாரு. சரி, எல்லாருக்கும் இளையராஜா பற்றி தெரியாத பாடல்கள், அறிமுகம் இல்லாத நிறைய விஷயங்கள், இல்லை சரியாக போய் சேராத நிறைய பாடல்களை பற்றிலாம் நிறைய பேசினாங்க. ஸோ இளையராஜா சாரை பற்றி எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள், இல்லை இன்னும் இந்த விஷயங்கள்லாம் சரியாக போய் வெகுஜன மக்களுக்கு சேரலைங்கிற விஷயம் மாதிரி ஏதாவது இருக்கா? இஸ் அ கம்ப்ளீட் மியூசிக் கம்போசர்னு சொல்லலாம். அது எல்லாரும் மியூசிக் பண்ணுவாங்க. இஸ் அ கம்ப்ளீட் மியூசிக். ஸ்கோர் எழுதுறதுல இருந்து பாட தெரியும், எல்லாருக்கும் டீச் பண்ண தெரியும், எல்லாமே வாட் எவர் மியூசிக்கில் இருக்கோ ஆல்மோஸ்ட் அவர் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாரு. ஸோ
சினிமா அவ்வளோ பிஸியாக அத்தனை பாட்டு, காலையில் ஒரு பாட்டு, சாயந்தரம் ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் ஒன்றும் பர்சனலாக அவரை பார்க்கல. எல்லாரும் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான். அவ்வளோ விஷயங்கள் அப்படியே ரேண்டமாக பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ளோ மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, அந்த கமர்ஷியல்ன்ற ஒரு சைடை விட்டுட்டு, ஆத்மபூர்வமாக அவர் இன்னொரு சில விஷயங்கள் செய்கிறாரு. அவ்வளோ பிஸியாக இருந்துக்கிட்டு, நத்திங் பட் விண்டுன்னு ஒரு ஆல்பம் செய்கிறாரு. ஹவு டு நேம் இட்னு ஒரு ஆல்பம் செய்கிறாரு. எமோஷன்ஸை அப்படியே கொட்டுறாரு அதில். சினிமாவில் கூட கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். டைரக்டருக்கு இது போதும் அது போதும்ன்ற ஒரு விஷயங்கள போதும் 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 இவருடைய ஊத்து பத்த மாட்டேன் அவருக்கு. அங்கே தான் அவருடைய டிசிப்ளின் தெரியுது. சிம்பனி மாதிரி அதெல்லாம் அவ்வளோ எமோஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காரு. நான் எத்தனை வாட்டி கேட்டேன்னு எனக்கு கணக்கு கூட இல்லை. அதுதான் என்னுடைய குருநாதர். அது அந்த அவர் மியூசிக் தான் எனக்கு மாஸ்டர் மாதிரி. அதை பார்த்துட்டு நத்திங் பட் விண்டுக்கெல்லாம் ஸ்வரம் சொல்லி நோட்ஸை டீகோட் பண்ணி அப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ எப்படி இவரால் இவ்வளோ முடியுது, என்ன எப்படி அப்படியே கேட்டுட்டு அப்படியே சாப்பாடு தண்ணியெல்லாம் கூட உட்கார முடியும். உண்மையாக சொல்ல போனால் செவிக்குணம் இல்லாத போகுதுன்ற மாதிரி திருக்குறளில் சொன்ன மாதிரி தான் அந்த பாட்டுங்க கேட்கும்போது அவ்வளோ மனசு நிறைஞ்சு போயிடும். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ திருவாசகம் இன்ஸ்ட்ருமெண்டலுக்கு லிமிட்ஸாக கிடையாது. அந்த ரேஞ்சாக கம்போஸ் பண்ணலாம். ஒரு வோக்கல்ஸ் கம்போஸ் பண்ணும்போது கூட ஒரு மேல் வோக்கல் கார்ட்ஸுக்கு இவ்வளோ தான் ரேஞ்ச் இருக்குது, ஃபீமேலுக்கு இவ்வளோ தான் ரேஞ்ச் இருக்குன்னு கம்போஸ் பண்ணி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஜோனை உடச்சிக்கிட்டு நான் வேறு மாதிரி அப்படின்றது காட்டுறதுக்கு தான் அவர் படித்த படிப்பு எல்லாமே அவ்வளோ அழகாக ஒரு கிராமராக அது ப்ராப்பராக யூஸ் பண்ணி எந்த கிளாஷ் இல்லாமல் இது வரைக்கும் ஒரு ஹார்மனி கிளாஷ் கூட இருக்காது அவருடைய காம்போசிஷனில். அதுதான் பெரிய விஷயம். எல்லாரும் பாட்டு பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். நம்ம சும்மா பேசிட்டு இருக்கும்போது கூட தன்னால் எல்லாருமே பண்ணலாம். அதை எப்படி நிலைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் ப்ராக்ரஷன், அந்த கிராமர் அதுதான் நிலைக்குது. அதுதான் இப்படி ஒரு பொக்கிஷம் நமக்கு அவர். இதுக்கு மேலே அவரை பற்றி வர்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, எனக்கு கிராமரே தெரியாதுன்னு. தெரிஞ்சதால தான் அவர் தெரியாதுன்னு தைரியமாக சொல்கிறார். ஏன்னா அந்த ஏரியா தெரியும் அவருக்கு, அதனால் எனக்கு தெரியலன்னு சொல்கிறார். அதுதான் உண்மை. அவருக்கு எல்லாமே தெரியும். இதில் பெரிய வரம் என்னன்னா, இந்த அன்பு அவர் மேலே நான் வச்சுக்கிட்ட அன்பு எப்படி ரிட்டர்ன்ஸ் யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்குன்னா, என் பிள்ளைய அவர் வாயால் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 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 பிச்சை. அதுதான் அவர் எங்கள் இந்த குடும்பத்துக்கு போட்ட இன்டைரக்ட் ரிட்டர்ன்ஸ். பெரிய விஷயம் சார். இதில் முக்கியமாக ஒரு நாள் நான் கிளாஸில் உட்காந்துருப்பேன். ஒரு 1 hour கிளாஸ் எல்லாம் போகும். வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் போவோம். 1 hour அவருடைய கூடவே இருப்போம். அவர் மனசு தம்பி வாசிக்கும்போது பண்ணும்போது அப்படியே பார்த்து ரசிப்பார். தம்பியோடைய ஆல்பம் ஃபுல்லாக கேட்பார். யாராவது நான் சொன்னேன் பாருங்க, ஒரு பாட்டு கேட்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அமைதியாக கேட்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் அந்த மேனர்ஸ், அவர் சின்ன பையன் கம்போஸ் பண்ணி அங்கிள் கேளுங்க அங்கிள்னு சொல்லும்போது ஃபோன் வந்தாலும் ஆஃப் பண்ணிடுவார். யாரும் எங்கேயுமே எதுவும் டிஸ்டர்ப், ஃபுல்லாக சாங்கு கேட்டு நல்லா இருக்கு லிடியன். உங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீ வாங்குற விருதுகளோ ஏதோ வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, நீ நல்லா வருவ அப்படின்னு இன்னும் நான் சின்னதாக சொன்னேன். அப்படியே மனசை விட்டு வாழ்த்தி தள்ளிடுவார். இவர் சொன்ன ஒரு சின்ன டாபிக்ல இருந்தே உங்ககிட்டயும் இந்த கேள்வி எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். இந்த இளையராஜா பாட்டை கேட்கறதுக்குன்னே ஒரு சிஸ்டம் வாங்குவோம். அதுக்கு ஒரு ஸ்பீக்கரை செட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணுவோம். இந்த வீட்டில் இப்படி தான் இருக்கணும், நான் சாங் கேட்கணும்னா இப்படி தான் ஒரு மூடை கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? நீங்க எப்படி வீட்டில் பாட்டு கேட்கணுங்கிற ஒரு ஒரு செட்டப் நீங்க ரெடி பண்ணீங்க? அதாவது டேக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆடியோ ஃபைல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் இதை போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு ஒவ்வொன்றா தனித்தனியாக கேட்கும். நார்மல் ஹெட்ஃபோனில் கேட்கும்போது எப்போதும் கேட்குற பாட்டை இதில் கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சைடில் ஏதோ ட்ரம்மு எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ வருஷமா நான் ட்ரம்மை கேட்க இளையராஜாவை ஒரு பென்ட்ரைவ்ல அடைச்சி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கேட்கும். ஸோ நான் இவங்களெல்லாம் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆடியோ ஒரு பெரிய சயின்ஸாக ஒரு தெய்வமாக பார்க்குறது. அதில் நீ இது 4 லட்ச ரூபா அதுக்கெல்லாம் இங்கே ஹெட்ஃபோன் இருக்குது. 5 லட்ச ரூபா 10 லட்சம் ஹெட்ஃபோன்லாம் போட்டு பார்க்குறேன். ஒரு பாட்டு கேட்குறேன், சைடில் யாரோ ஒருத்தருக்கு பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 5 வருஷமா அந்த பாட்டில் பாடம் நான் கேட்கவே இல்லையா? அப்புறம் ராஜா யோசிச்சு பாருங்க, நம்ம கம்போஸ் பண்ணுவோம். அவருக்கு என்னன்னா அந்த டைமில் என்ன ரேடியோ இருந்துச்சோ அதுக்கு தான் அவர் பிளான் பண்ண முடியும். நான் அடிக்கடி யோசிப்பேன், அவர் இந்த டைம்ல இருந்தே ஆரம்பிச்சிருந்தாருன்னா இப்போ நம்ம ரசிக்கிற பாட்டெல்லாம் ஒரு ஃபுல் இப்போ இருக்கிற மிடி மிக்ஸ் எல்லாம் போட்டு இருந்துச்சா எப்படி கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அது இப்போ நம்மளால பண்ண முடியாது. அவர்கிட்ட தான் ஃபுல் மாஸ்டர் டேப்போ இருக்கு. இதுல சைட் ட்ராக் எல்லாம் கேட்குங்க எல்லாம் ரொம்ப அதாவது அந்த இது அப்படியே நமக்கு வராது. இப்போ பண்ற பாட்டுலாம் கேட்கலாம். அந்த காலத்தை பாட்டு கொஞ்சம் அப்படி அடடா அந்த ஃபீல் வரும். அம்மாட்ட போட்டு காட்டுறேன், கல்ல தண்ணி வருது அம்மாவுக்கு, அவர் பாவம் இல்லை இவ்வளவு சூப்பரா போட்டிருக்காருல்ல அப்படின்னாங்க. ஆடியோ ஃபைலா இருக்கிறது கொஞ்சம் பாட்டு கேட்கும் போது அதுக்கு ஒரு செலவு பண்ண எனக்கு மனசு கூச்சமே படாது. எனக்கு என்னன்னா இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க 2K கிட்ஸுக்கு வரல. நானும் அந்த 2K கிட்ஸ்ல ஒருத்தி தான். எனக்கு தினமுமே இப்போ நான் ஒர்க் பண்றேன், ஐடில தான் நான் ஒர்க் பண்றேன்.
என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரே கால்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது, ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய பார்ட்னராக இருக்கிறது இளையராஜா, அந்த மியூசிக் மூலியமா. ஸோ அந்த அந்த ஸ்பீக்கரில் போட்டு என்னடா அது வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே 80s 90ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அந்த கேசட்டில் கேட்டு அவங்களோட இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 2Kலேயும் அவர் நிறைய நல்ல நல்ல பாட்டெலாம் போட்டிருக்காரு. இது அன்பின் காரணமாக நானே வரைஞ்ச ஒரு ஃபோட்டோ ஒன்று வரைஞ்சி கொண்டு வந்திருக்கேன் சார். நீங்களே வரைஞ்சதா? ஆமாம் சார். நீங்க ஓவியரா? இல்லை, ஓவியர்லாம் கிடையாது சார். ட்ரை பண்ணி வரைஞ்சேன் சார். என்னங்க சபையில் ட்ரை பண்ணேன்னு சொல்லி அச்சஸ்லாம் வரைஞ்சிருக்கீங்க? இல்லை, முடிஞ்ச வரைக்கும் வரைஞ்சிருக்கு சார். அப்படி இதுன்னு அப்புறம் அந்த அன்னக்கிளியிலேருந்து உள்ள எல்பி ரெக்கார்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன பேருன்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு. சீடின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே பாஸ் பண்ணுங்க, கொடுங்க. 2K கிட்ஸ் எல்லாம். இதை நான் என்னுடைய வீட்டில் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அப்பா அந்த ரூமுக்குள்ளே போய் மேலே கையே வைக்காதரான்னு வரும். அதுக்கப்புறம் கல்ஃபு போனதுக்கப்புறம் சிடி பிளேயர் வந்தோடனே முதல் கலைஞர் உழைப்பாளி சிடி வந்து சார் ஃபின்லாண்ட்லேருந்து. அது வந்து அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினேன் சார். அப்போ வந்து அங்கே 600-700 இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து ஒரு 2000-3000 ரூபா இருக்கும். ஸோ அது அவ்வளோ ஆசையாக வாங்கி அது முதல்ல சிடி பிளேயரில் கேட்டோன்னே அந்த கிளாரிட்டி கேட்டோன்னே சார் அப்படியே புல் அரிச்சுது. அதாவது அப்படியே உள்ள உயிர் அப்படியே உள்ள இறங்குது. அப்படியே அந்த பாட்டெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் நான் ஞாபகத்துமே கொண்டு வந்திருக்கேன். காமிக்கிற டைம் இல்லாதனால நான் எடுங்க. இது சார் ஃபர்ஸ்ட் சிடி சார். ஃபர்ஸ்ட் சிடி அது? ஆமாம், உழைப்பாளி கலைஞன் வந்து 1994 சார். 1994 வாங்கின சிடி. ஆமாம், கலைஞனும் உழைப்பாளி கரெக்ட் ரெண்டு. அப்போல்லாம் காம்பினேஷன் ஃபிலிம் வருவாங்க. ஆமாம் சார். நீங்கள் சொன்னீங்க அப்போ சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் சொல்ல கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இதுக்குன்னே தனியாக ஒரு ரூம் கட்டி யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக அந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டத்தில் அந்த எஃபெக்டோட இன்னும் நான் கேட்டிருக்கேன் சார். இன்னும் லைவ் இன் கான்செப்ட்லாம் சிலதெல்லாம் இப்போ வருது, ரெக்கார்டர் இல்லாத. அதெல்லாம் அப்படியே உட்காந்து பார்த்தோம்னா அப்படியே உள்ளேயே போயிடும் சார். உள்ள இறங்கிடுச்சு. இறங்கிருச்சு. அதே மாதிரி நைட்டு கார் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 20 வருஷம். 20 வருஷம் ஆச்சு. உங்க மனைவி இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? அது பொறுத்துக்கிறா சார். பொண்ணு மனைவியும் பொறுத்துக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நானும் மேலே தனியாக ஒரு ரூமை கட்டி அங்கேயே வந்து தனியாக செட்டில் ஆகிட்டு வச்சுக்கோங்க. குடும்பம் நடத்துறேன் மேலே இளையராஜாவோட. ஆமாம் சார், கண்டிப்பாக தனியாக ஒரு குடும்பம் நடத்துறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அப்புறம் ஈவினிங் கார் விட்டு இறங்கணும்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். திட்டுவேன், காரை கொண்டு வந்து உள்ளே நிறுத்துறீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எஃப்எம்ல ஈவினிங் டைம். அந்த நைட் டைம் போடுவாங்களேங்க சார் நினைத்தாலைக்கு இந்த மாதிரிலாம். இப்போ ஒவ்வொரு பாட்டு வரும்போதும் சரி இதை கேட்டுட்டு இறங்கிடலாம், இதை கேட்டுட்டு இறங்கிடலான்ட்டு இறங்குறக்கே மனசு வராது சார். நிறைய திட்டுவாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஆமாங்க சார், உள்ள வந்து பார்க்கிங்ல வீட்டுக்குள்ள நிறுத்தினதுக்கு அப்புறமும் அந்த சாவி ஆஃப் பண்றது மனசு வராது. அங்கே டின்னர்லாம் சாப்பிட்டுருக்க அனுபவம் இருக்கும் போல இருக்கே நீங்க சொல்றத பார்த்தா. 10 மணி 10:30 மணி இல்லாம சாப்பிட்றதே இல்லை சார். வீட்டில் அதான் உங்களுக்கு இப்படியே இருங்க அப்படிம்பாங்க, ஒன்றும் திருத்தவே முடியாது அப்படின்ட்டு. இப்போ வரணுன்னே சரி போங்க தனியாக விட்டுட்டு போகிறீங்களா, சரி நான் அங்கே போகிறேன் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிட்டாங்க ஆச்சுங்களா. அதனால் வந்து வாழ்க்கையை குடித்தனமேங்கிறது அப்படிங்கிறது வந்து இசைஞானியோடங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப சந்தோஷங்க. நான் ஆக்சுவலி மெடிக்கோ, ஸோ ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் இன் கார்டியாக் சர்ஜரி. ஸோ நிறைய 2K கிட்ஸ் தான் நானும். நார்மலாக இருக்கிற சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நான் இளையராஜா சாங்ஸ் எல்லாம் எங்கே கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா சர்ஜரி பண்ணுற டைமில் தான் வந்து க்ளோஷர்லாம் பண்ணும்போது எங்களோட சர்ஜன் வந்துட்டு யூஸ்ரீ ஒரு பாட்டு பாடுமா அப்படி சொல்லுவார். ஸோ நான் பாடிட்டே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மியூசிக் அண்ட் என்னோட ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் ரெண்டுமே ஒன்றா கிடச்சதுலாம் ஐ எம் பிளெஸ்ட். மச்சானா மெட்டெடுத்த உன்னத்தான் கட்டி வைப்ப சுகமான தாளம் தட்டி பாடட்டுமா உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா. அதாவது ஒரு இசை என்பது எவ்வளவு பேருக்கு மருந்தாக இருக்குதுங்கிறது எவிடென்ட்டாவே இன்னைக்கு சாட்சியாவே வந்து டாக்டர்ஸ் இதுதான் அவங்க ப்ரூஃப். ஏன்னா நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவோம் அது என்னங்க இசை எப்படிங்க மருந்தாகும். எனக்கு தெரிஞ்சு அவருடைய மொத்த வாழ்க்கை இந்த 82 வருஷமுமே உயிரா பிடிச்சி நம்மக்கிட்ட ஒரு இசையாக கொடுத்துட்டார். இந்த சிடி நான் கையில் வாங்கினது இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாளாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதை கையில் எடுத்தவொடனே எங்கள் அப்பா ஞாபகத்துக்கு வர்றாரு.